சிறகடிக்க ஆசை சீரியல்ல பெரிய பெரிய ட்விஸ்ட் எல்லாம் வர இருக்குது. அதுலயும் நாளைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அதாவது மீனா வந்து திடீர்னு கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. அதுவும் அந்த மொமெண்ட் எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியே வர அந்த டைம், அந்த வீட்டுக்கு வந்து சீல் வைக்கிற அந்த டைம், மீனா திடீர்னு தலையை சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலை சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே நேற்றைய எபிசோட்ல கூட நம்ம அதை பார்த்திருப்போம். மீனா தலை சுத்துது அப்படின்னு சொல்றப்போ, அதாவது ஃபைனான்சியரை தேடி முத்துவும் மீனாவும் அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்து மீனா தலை சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே முத்து வந்து தண்ணி கொடுப்பாரு. அதே போலதான் தலை சுத்துது. அப்புறமா வாந்தி எடுக்கிறாங்க. ஸோ அந்த வழியா வந்த ஒரு பாட்டி மீனாவோட கையை பிடிச்சு பார்த்துட்டு இப்ப கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மொமெண்ட்டை வந்து எப்படி என்ஜாய் பண்றது? ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, நடுத்தருவில் நிற்கிறாங்க, வீட்டுக்கு வந்து சீல் வைக்கிறாங்க. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீனா கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து தெரிய வருது. இப்போ வந்து முத்து வந்து ஒரு கலவையான ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. அந்த சந்தோஷத்தையும் வெளிக்காட்ட முடியாது, உடைஞ்சு போயிருக்கிற சோகத்தையும் வெளிக்காட்ட முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறாரு. அதை வடிவ ரொம்ப நல்லாவே டைரக்டர் வந்து அந்த சீனை வந்து காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஃபைனான்சியரோட சைட்ல இருந்து யாருமே இறக்கம் காட்டல. சிந்தாமணி வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க, இவங்களை எப்படியாச்சும் நடுத்தருவில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லாம இந்த வீட்டை எப்படியாச்சும் மீட்டணும் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டோட கார் எடுத்துக்கிட்டு எல்லாருமே புறப்படுறாங்க. அப்படி புறப்படுறப்போ ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, முத்து சொல்றாரு, மீனா நீ ஒண்ணும் யோசிக்காத, எல்லாம் மாறும், எல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, பின்னாடி கார் சீட்ல இருந்த விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா வயிற்றுல இப்ப வளருது பாரு, அது வந்ததுமே வீடு நம்மளை விட்டு போயிடுச்சுது, இதுவே ஒரு தரித்திரம், இப்ப இது பெறப்போறதும் ஒரு தரித்திரமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்போ வந்து முத்து வந்து சட்டுனா பிரேக் அடிச்சு நிறுத்திடுறாரு வெஹிக்கிள. உடனே அண்ணாமலை அவரு பேக் சீட்ல இருந்தாரு. என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, விஜயாவோட தலைமுடியை பிடிச்சு இழுத்து குனிய வச்சு முதுகுலயே கும்மு கும்முன்னு குத்துறாரு. அன்னைக்கு வந்து கன்னத்துல அரைஞ்ச சீன் தான் காட்டியிருந்தாங்க. இது கும்மு கும்முன்னு குத்துறாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை காரை விட்டு உடனே இறங்கிடுறாரு. இறங்கினதும் விஜயாவும் இறங்குறாங்க. இன்ஸ்டன்டாவே அண்ணாமலை காருக்குள்ள திரும்ப ஏறிடுறாரு. காரை லாக் பண்ணிடுறாரு. விஜயா வெளியே இருக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, முத்து நீ கார் எடு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காருக்கு பின்னாடி மனோஜோட கார் வந்துட்டு இருக்குது. மனோஜ் இறங்கி விஜயாவை தன்னோட வண்டியில ஏத்துறான். அம்மா அப்பவே நான் சொன்னேன்ல நீ என் வண்டியில வா அப்படின்னு சொல்லி, நீ தான் அவங்களோட போயிட்ட, இப்ப பாரு உன்னை இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ விஜயா எந்த பதிலுமே சொல்லாம மனோஜோட கார்ல ஏறிடுறாங்க. ஏன்னா காருக்குள்ள என்ன ஆச்சு, விஜயா என்ன சொன்னாங்க, எதுக்காக அண்ணாமலை விஜயாவை அடிச்சாரு அப்படின்றது எதுவுமே வந்து மனோஜுக்கு தெரியாது. அப்புறமா அண்ணாமலை சொல்லுறாரு, நீ அந்த லாயர் வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லி. அப்போ முத்து கேக்குறாரு, எதுக்குப்பா இப்ப லாயர் வீட்டுக்கு, அவங்களே கையை விரிச்சிட்டாங்க, ஏதாச்சும் வழி இருந்தா கால் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நீ விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. ஸோ அவங்க தங்களுக்கு பரிச்சயமான அந்த லாயர் மேடம் வீட்டுக்கு வண்டியை விடுறாங்க. அங்க ஒரு அண்ணாமலை சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு டைவர்ஸ் வேணும், அது வேற வழி இல்லை, இவ கூட எல்லாம் இனி வாழவே முடியாது, அவளுக்கு அப்பதான் புத்தி வரும், டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லாயர் ரொம்பவே அதிர்ச்சியா பார்த்துட்டு கேக்குறாங்க, இந்த வயசுல எதுக்கு சார் உங்களுக்கு டைவர்ஸ் அப்படின்னு சொல்ல. இல்லம்மா அது ஒரு பொம்பளையே இல்ல, அது ஒரு பிசாசு, அந்த பிசாசு கூட எல்லாம் என்னோட வாழ முடியாது, அவகிட்ட இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்ல இல்லப்பா இல்லப்பா இதுக்காவா இங்க இழுத்துட்டு வர சொன்னேன், எவ்வளவு வேலை இருக்குப்பா இந்த டைம் பார்த்து, நீ வேற சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பிடிச்சபடியில முத்து திரும்பவும் வண்டியில ஏத்திட்டு வந்துட்டாரு. அப்புறம் முத்து சொல்றாரு, வேற வழி ஏதாச்சும் இருக்கும்பா, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இதுக்கிடையில அந்த சீல் வைக்கிறது அந்த டைம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. அவங்க குயிக்கா ஏலத்துக்கு விட போறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அன்னைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றப்போ சடுனா இவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எங்க போறது இங்க போறது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல, நம்ம நேரம் பாட்டி விட்ட போயிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஏன்டா அங்க போயிட்டு இங்க இந்த கேஸ் இந்த அலுவல் எல்லாம் அப்படி பாக்குறது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, பட் இப்போ உனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பாட்டி விட்ட போனா எல்லாமே நல்லா இருக்கும், அங்க போய் நம்ம ஊருக்கு போயிடுவோம், போயிட்டு நான் நைட்டா நான் திரும்பி வந்துடுறேன். மீனாவும் வந்து இப்போ உண்டாயிருக்கா இல்லையா, ஸோ அவளும் அங்கேயே இருக்கட்டும், இப்போ வந்து அவள் வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண வேணாம், அவளோட பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம், சங்கத்தில் இருக்கிற மற்றவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க, அவள் ஃபோன்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் அதை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், இப்போ நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. போயிட்டு நான் வந்து இந்த அலுவலை பார்த்துட்டு இந்த வீட்டை வந்து எப்படியாச்சும் நான் அதை மீட்டுட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறமா ஊருக்கு போன முத்து வந்து பாட்டிக்கிட்ட சொல்றாரு, பாட்டி நான் அவசரமா கிளம்பணும், எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு பாட்டி அப்படின்னு சொல்ல. என்னன்னு சொல்ல, இல்ல என் பொண்டாட்டி வந்து இப்போ உண்டா இருக்கா, அவளை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ பாட்டி அப்படின்னு சொல்லி
சொல்ல, என்னடா இது சோகமா வச்சுட்டு சொல்ற, சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயமாச்சு, என்னோட மருமக எங்க விஜயா அப்படின்னு சொல்ல, அவளை உன் வாயால மருமகன்னு சொல்லாதம்மா, அந்த 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 நாயால தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை காண்டாயிடுறாரு. காண்டானதும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து சைலண்ட் மோட்லயே ரொம்பவே அந்த சீனை ஓட்டி காட்டுறாரு டைரக்டர். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு சொல்றப்போ, இப்போ எவ்வளோடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, இன்னும் 38 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள போறாங்க. போயிட்டு வந்து ஒரு இரும்பு பாக்ஸை கொண்டு வந்து இதை திறடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் பாட்டி அப்படின்னு சொல்ல, இல்ல திறனி அப்படின்னு சொல்ல இவங்க திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள நிறைய பழைய கால கோல்டு டாலர்கள் எல்லாம் இருக்குது. அதே போல சில சர்டிபிகேட்ஸும் இருக்குது. அப்போ வந்து பாட்டி சொல்றாங்க, டே முத்து இந்த அப்படி இதுல வந்து கோல்டு இருக்குது, இதை வந்து நீ வேணும்னா வித்துக்கோ, பிரச்சனை இல்லை, இதெல்லாமே வந்து உனக்காக நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தது. அதாவது என்னோட பூட்ட பிள்ளைக்காக நான் சேர்த்து வச்சிருந்தது. யாரு ஃபர்ஸ்டா பூட்ட பிள்ளைய கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தது. இந்த அப்படி அப்படின்னு சொல்லி, இது உனக்கு தான், எப்படி உனக்கு கொடுக்கணும்னு தான் எனக்கு விருப்பம், உனக்கு தான் இந்த அப்படி, நீ இதை கொடு, அந்த சொத்தை மீட்கிற அளவுல பாரு, இதை விட உனக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல பாட்டியோட ஹஸ்பண்ட், அதாவது முத்துவோட தாத்தா வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த பத்திரங்க. அந்த பத்திரங்களை எடுத்து இந்த இதுல ஏதாச்சும் தேர்தா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் பாட்டி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பேர பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அது சந்தோஷம், ஆனா முத்து வழியில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்ப என்னையெல்லாம் நீங்க பாசமா பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா அப்படின்னு இல்ல, நான் அந்த மீனிங்ல சொல்லல, முத்து வந்து ரொம்பவே லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டான், சின்ன வயசுலயே அவங்க அம்மா அவனை கொண்டு வந்து விரட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, அவன் பாசத்துக்கு ஏங்கி இருந்தான், அவன் வந்து எனக்கு பேர பிள்ளை மாதிரி இல்லம்மா, புள்ள மாதிரி, என் இடத்துல இருந்து ஜோதிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, புரியுது பாட்டி, நான் சும்மா கலாய்ச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து சுருதி பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, பாட்டி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிகளோட ஷேர்ஸ் பாட்டி, அந்த காலத்துல கம்மி விலையில இருக்க தாத்தா வாங்கி இருக்கிறாரு, இதெல்லாம் இப்ப கோடி ரூபாய் போகும் பாட்டி, இதை வச்சுக்கிட்டா பாட்டி நீ இவ்வளவு நாளும் இந்த ஊர்ல இருந்த, இதெல்லாம் வந்து நம்ம லிக்விட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய பணக்காரர் ரேஞ்சில் வந்துடும் பாட்டி, அதாவது வந்து எங்க அப்பா அம்மாவை விட இது அவங்க சேர்த்திருக்கிற சொத்தை விட இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸை வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு விடிவு காலம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கப்புறமா அதுல இருந்து இதுல எல்லாத்தையும் சேல் பண்ணாதீங்க, இதுல வந்து சில சர்டிபிகேட்ஸை மட்டும் சேல் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சுருதி வந்து அதுல இருக்கிற பெருமதியான சில சர்டிபிகேட்ஸ், அதுல வந்து எல்ஐசியோட பங்கு, அது மாதிரி வேற வேற சில கம்பெனிஸோட பங்கை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து உடனடியா ஊருக்கு திரும்புறாங்க. அப்போ சுருதி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த ஒர்க்கை வந்து கிளீனா முடிச்சு கொடுப்பாரு, ஸோ அவர்கிட்டயே போவோம், நானும் வாரேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் திரும்ப முத்து கூடவே வாராங்க. அப்படியே அந்த நாளுக்கான எபிசோட் வந்து முடிவுக்கு வருகுது. அப்புறமா நாளை அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ அதுல என்ன அப்படின்னு சொன்னா, சீல் வைக்கிறதுக்கு போறாங்க. சீல் வைக்க போறப்போ ஜாலியா முத்து வாராரு. முத்து வந்து சீல் வைக்க போறவங்கள விளத்து விளத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரையா நீ, எதுக்கு சீல் வைக்க போறவங்களை குழப்புற, எங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி, நான் இந்த வீட்டு ஓனர்ரா அப்படின்னு சொல்லி பைனான்சியர் கிட்ட முத்து சொல்றாரு. அப்ப பைனான்சியர் கேட்பாரு, அட கடன்காரனு, நீ எனக்கு முதல்ல கடன் தரணும், அதை செட்டில் பண்ணாதான் நீ ஓனர், அதுவும் இப்ப செட்டில் பண்ணணும்னா, அதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, உன் அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணியாச்சு, இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல எடுத்து அந்த ரெசிப்டை காட்டுறாரு. பைனான்சியர் ஷாக் ஆகி போய் நிக்கிறார். ஏன்னா கையில கொடுத்தா வாங்காம விட்டு ஏதாவது உருட்டு விட வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அவங்களோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டாரு. இப்போ ஒழுங்கு மரியாதையா என்னோட டாக்குமெண்ட் எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்றாரு. அப்ப சீல் வைக்க முடியாம அந்த சீன் வந்து அப்படியே எண்ட் ஆகுது. இப்படியாகத்தான் அந்த சீரியல் வந்து முடிவுக்கு வருகிறது நேயர்களே. தொடர்ச்சியான சீரியல் அப்டேட்ஸ், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அப்டேட்ஸை பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.